ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. டெட் நீதிமன்ற வழக்குகள் குறித்து வெளியேறக்கூடிய மிக மிக முக்கியமான தகவல் பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையிலேருந்து எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன தகவல் அப்படின்னு மெயினாக பார்த்தீங்கன்னா, மெயினாக 2 வகையான தேர்வுகள். ஒன்று வந்து காமன் டெட் எக்ஸாமு. இந்த எக்ஸாம் வந்து எப்போவுமே இயர்லி வந்து 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த எக்ஸாம் ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடி எக்ஸாம். அதுவுமே வருஷத்துக்கு ஒரு டைமாவது கண்டக்ட் பண்ணணும், 2 டைம் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஸோ அந்த இரு தேர்வுகள் குறித்து பெட்டிஷன் ஆகிருக்கிற வழக்குகள் அதோட நிலை என்ன அப்படிங்கிறது குறித்து ஒரு மிக முக்கியமான தகவல். இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வழக்கோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஹியரிங் டேட்டு, ஓகேவா, அது என்ன அப்படிங்கிறது ஆக்சுவலாக இதில் மென்ஷன் பண்ணல. நெக்ஸ்ட் ஹியரிங் டேட் வந்து எப்போது 22 ஜனவரி 2026. ஸ்டேஜ் ஆஃப் கேஸ் நோட்டீஸ் ஆஃப் மோஷனில் இருக்குது, ஓகேவா. அது அந்த ஹியரிங்க்கு அப்புறம் இன்னும் சில ஹியரிங்ஸ்லாம் வந்து இன்னும் ஹியரிங் எதுவுமே வராமல் அப்படியே கேஸ் வந்து போஸ்ட்போன்ட் ஆகிருக்குது. அதுதான் இதில் வந்து தெரியுது பாருங்கள். 22 ஜனவரி 2026 இருக்கா. அதுக்கப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட் ஹியரிங்கே வந்து வரல. அதுக்கப்புறம் பெஞ்சு, சிங்கிள் பெஞ்சு, ஸ்டேட்டு தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக் வந்து தென்காசி, ஜுடிஷியல் வந்து பார்த்தோன்னா தென்காசி இருக்குது. அதே போல் நாட் பிஃபோர் மீ, அதாவது ஜுடிஷியல் வந்து ரிட் பெட்டிஷனாக போட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ அந்த தகவல் எல்லாமே இருக்குது. இந்த வழக்கோட தற்போதைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் இந்த வழக்கு நிலுவையிலேயே இருக்கிறது. மறுபடியும் இந்த வழக்கு எப்போது விசாரிக்கப்படும் என்பது குறித்து கேட்டிங்கன்னா, தேதி குறிப்பிடாமல் இந்த வழக்கை இன்னுமே ஒத்தி வச்சுருக்கிறாங்க. ஆல்ரெடி ஹியரிங் வந்த டேட் தான் போட்டிருக்கிறாங்க. மறுபடியும் தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சுருக்கிறாங்க. எப்போது வந்து இதுக்கான ஹியரிங் வரும் அப்படிங்கிறது கூடிய விரைவில் நமக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் வந்து விசாரணை நடத்தி ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது வரும். இப்போ டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் நெக்ஸ்ட் வந்துடும். இதுக்கு மேலே டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பல்வேறு நீதிமன்ற வழக்குகள் டிஆர்பி ரிலேட்டடாக போட்டிருக்கிறாங்க. அரசும் அதுக்கு எதிராக வக்கீல்லாம் வச்சு வாதாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வழக்குங்கிறது இது ஒரு வழக்கு மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான வழக்கு இருக்குது. ஒரு ஸ்பெசிஃபிக்கான வழக்கு. காமன் டெட் வந்து வருஷத்துக்கு 2 டைம் வரணும், எஸ்ஜிடி எக்ஸாம் வரணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த வழக்கு தான் இந்த வழக்கு, சரிங்களா. இன்னும் வந்து தீர்ப்பு வரவில்லை, பெண்டிங்கில் இருக்குது. நிறைய பேர் கேட்டீங்க, அதை தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அப்படியே ஒரு வீடியோ போட்டோம்னா அது தெளிவாயிரும் அப்படிங்கிறனால தான். ஒவ்வொரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியாது இல்லைங்களா. அதனால தான் ஒரு வீடியோவை போட்டோம்னா தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் வீடியோவை மேக் பண்ணுது, சரிங்களா. சரி, ஓகே. இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த ஒரு தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.